Good evening to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் அடுத்த கான்செப்ட்ஸ் பார்ப்போம். இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா செயின் ரூல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை கொடுத்து கம்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து 6 டேஸில் ஒர்க்கை முடிச்சிடறாங்க அப்படின்னா செகண்ட் குரூப்பில் வந்து செர்டன் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எத்தனை நாளில் வேலையை முடிக்கலாம், அது மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா செயின் ரூல். ஃபார்முலா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் குரூப்போட M1 அதாவது மென் நம்பர் ஆஃப் மென்ஸ் ஆர் உமன்ஸ் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்களோ அது நம்பர் ஆஃப் டேஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் குரூப்போட எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எத்தனை டேஸ் அவங்க எத்தனை ஒர்க். இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா தெரியும் இது என்ன ஃபார்முலா, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது. 36 men can complete a piece of work in 18 days. In how many days will 27 men complete the same work? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 36 men ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிச்சிடறாங்க, 18 டேஸில் முடிச்சிடுறாங்க. அதுவே 27 men பண்ணியிருந்தா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தான். இது குரூப் ஆஃப் பீப்புளை கம்பேர் பண்ணியிருக்காங்களா, இந்த மென்ஸ் 36 மென்ஸையும் 27 மென்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு 36 men இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு 18 டேஸ். இங்கே ஒர்க் கொடுக்கல, ஸோ ஒர்க் தேவையில்லை, இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மென் இன் செகண்ட் குரூப். செகண்ட் குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 27 மென் எத்தனை நாளில் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷின். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 36 இன்டூ 18 டிவைடட் பை 27 36 இன்டூ 18 டிவைடட் பை 27 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணி இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9 12 9 2s are ஓகே. அப்போ x is equal to 12 into 2 24, x is equal to 24. அப்போது 27 men சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க, 24 டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. இதுதான் இந்த கான்செப்ட். இதுக்கப்புறமா பார்க்க போகிற சம் எல்லாமே இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் 30 men can do a piece of work in 24 days, in how many days will 12 men can do it? இதுவும் அதே கான்செப்ட் தான். என்ன சொல்லியிருக்காங்க, 30 men எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க, 24 டேஸில் முடிக்கிறாங்க. அதுவே 12 men சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். 12 இங்கே கொண்டு 30 இன்டூ 24 டிவைடட் பை 12 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டேஸ். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் 56 men can do a piece of work in 42 days, number of men do the same work in 14 days. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, போன ப்ராப்ளம்லாம் என்ன கொடுத்துருந்தாங்க, மென்ஸ் கொடுத்து டேஸ் கேட்டிருந்தாங்க. இப்போது டேஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை மென் தேவைப்படுறாங்க அப்படின்றது தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. 56 men எத்தனை நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க, 42 டேஸில். 56 men 42 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகே, எத்தனை மென் தேவைப்படுவாங்க ரிமைனிங் 14 டேஸில் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். 56 இன்டூ 42 டிவைடட் பை 14 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 28 43. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 168 மென்ஸ் தேவைப்படுவாங்க. எத்தனை நாளில், 14 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 168 மென்ஸ் தேவைப்படுறாங்க. மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் 72 men can build 280 meter wall in 21 days, how many men could take 18 days to build 100 meter wall? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, 72 men can build 280 மீட்டர் அப்படின்றது ஒர்க்கா. ஸோ கீழே இன்டூ டேஸ் 21 டேஸ். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஹவு மெனி மென் எத்தனை மென் தேவைப்படுறாங்க, 18 டேஸ் ஒர்க் பண்ணி 100 மீட்டர் வாலை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். கொண்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 இன்டூ 21 இன்டூ 100 ஹோல் டிவைடட் பை 280 இன்டூ 18. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 மென்ஸ். இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் 40 men working 8 hours a day can write 1920 pages in 4 days, then 60 men working 6 hours a day can write how many pages in 2 days? இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். 40 men 8 hours ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை நாள், 4 days ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒர்க்கு, 1920 pages. ஓகே, இதுவே 60 men 6 hours a day அவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க,
2 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது எத்தனை பேஜஸ் முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. x is equal to 40 into 8 into 4 divided by 1920 into 1 by 60 into 6 into 2. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1080 pages. Move on to next problem. If 24 persons can do 180 job in 15 days, then find the number of person required to do 240 jobs in 12 days. 24 person எத்தனை ஜாப் 180 ஜாப் 15 days. ஓகே, இது எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க? how many persons, find the number of persons. ஓகே, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். டோட்டல் ஜாப்ஸ் எவ்வளோ முடிக்கணும்? 240 into 12 days. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 24 into 15 divided by 180 into 240 divided by 12 is equal to x. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 அப்போ x is equal to 40 men needed. Move on to next problem. 12 men complete 2400 square meter paving work in 10 days. How many men are required to complete 1360 square meters working on 18 days? இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். 12 men எவ்வளோ ஒர்க்கு? 2400 ஒர்க்கு 10 days. இதை எவ்வளோ கம்பேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை மென் தேவைப்படுறாங்க? ஒர்க் 3600 18 days ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸை மட்டும் பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா 12 into 10 divided by 2400 into 3600 divided by 18. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 2 5 3 is equal to 10. So 10 men are needed. Move on to next problem. There are 800 soldiers in an army camp. There is enough provision for them for 60 days. If 400 more soldiers join the camp, for how many days will the provision last? ஓகே, இதுவும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? 800 soldiers இருக்காங்க ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ நாளுக்கு கரெக்டாக இருக்குது? 60 daysக்கு கரெக்டாக இருக்குது. அவங்களோட 800ஓட 400 இன்னும் ஆட் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்றது தான் கொஷின்ஸ். அதாவது எவ்வளோ நாள் இன்னும் ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. இன்னும் 800லேருந்து 400 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1200. ஸோ எத்தனை நாளுக்கு அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கும் அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் எக்ஸ். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா 800 into 60 divided by 1200 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 1 2 is equal to 40 days. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். நம்பர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, சும்மா கான்ஸ்டன்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இஃப் பி men working p hours per day for p days produces p units of product, then how many units of product will be produced by n men working n hours per day for n days? p men p hours days divided by units is equal to number of men n, number of hours n, number of days. எத்தனை யூனிட்ஸ்? p கேன்சல். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே n கியூப் டிவைடட் பை எக்ஸ். அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துச்சிட்டோம் அப்படின்னா n கியூப் பை p ஸ்கொயர். இதான் ஆன்சர். இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? a troop has provision for 276 soldiers for 20 days. How many soldiers to leave the troops so that the provision may last for 46 days? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 276 soldiers இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் 20 daysக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது அந்த ட்ரூப்லேருந்து எத்தனை பேர் லீவ் ஆனால் 46 daysக்கு அவங்கக்கிட்ட ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் அந்த சோல்ஜர்ஸ்க்கு அப்படின்றது தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 46 daysக்கு எத்தனை தேவைப்படுவாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 276 soldiers இருந்தாங்க. எவ்வளோ டேஸ்க்கு? 20 daysக்கு கரெக்டாக இருக்குது. எத்தனை சோல்ஜர்ஸ் லீவ் ஆகணும் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு 46 daysக்கு தேவையான சோல்ஜர்ஸ். ஓகே, 46 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா சால்வ் பண்ணோம் அப்படின்னா 120. இந்த 120 அப்படிங்கிறது என்னது? 46 daysக்கு 120 சோல்ஜர்ஸுக்கு தான் ப்ரொவிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே எத்தனை ட்ரூப்ஸ் இருக்காங்க? 276 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதில் 120
120க்கு தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ பேர் லீவ் ஆகணும்? 156 மெம்பர்ஸ் லீவ் ஆகணும். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.